பேஷண்டே இருக்காங்க, சில மெடிசன் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க, சில டயக்னோசிஸே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க டிப்ரெஷன் ஆயிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவா எங்க கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. ஆனா அதான் அவங்க கிட்ட அவங்க சைகையிலே போய் பேசி அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு கேஸும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பேசஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணி அதுல ஒரு சேலஞ்சா நம்ம பண்ணி அவங்களை வீட்டுக்கு நம்ம அனுப்புறதுதான் நம்மளோட சகிப்புத்தன்மையும் பொறுமை தன்மையும். தீகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ பணி எப்படி ஒரு உன்னதமான பணியோ அதே போலத்தான் இந்த செவிலியர் பணி, அதாவது நர்ஸ் அப்படிங்கிறது. இந்த நர்ஸ் வந்து இன்னைக்கு அவங்களுடைய வேலை எப்படி சந்தோஷமா இருக்கா, இல்லை அது சவாலா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். அதற்காக 2 செவிலியர்கள் நம்முடைய அரங்கத்தில் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஒருத்தங்க பேரு சின்னமணி, அவங்க வந்து தலைமை செவிலியர். இன்னொருத்தவங்க வந்து வினோதினி, அவங்க வந்து இங்கே வந்து செவிலியராக இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். இப்போ மருத்துவ பணி மாதிரியே உங்களுடைய பணியும் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஒரு பேஷண்டோட உடல் நலத்துடன் அவங்களுடைய மனநலத்தையும் நீங்கள் பேணி டாக்டர் கொடுக்க ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து அவங்களோட நோயிலிருந்து அவங்கள விடுபட செய்து அவங்களோட சந்தோஷமாக அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது ஒரு தலையாய பணி இல்லையா? இந்த பணியில் வந்து நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க. முதல்ல சின்னமணி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபீல்டில் எப்படி நீங்கள் வந்து மனசு உவந்து தான் வந்தீங்களா இல்லை நிர்பந்தத்தோடு வந்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். என்னோட பேரண்ட்லாம் எங்களுக்கு வேணாம், இந்த ஃபீல்டு வேணாம், நைட் டியூட்டி வரும், டே டியூட்டி வரும், ஆஃப்டர் மேரேஜ்க்கு பிறகுலாம் வந்துட்டு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப சேவை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். பிளஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஒன்று இருக்கு. என்னதான் மெடிசன் கொடுத்தாலும் சைக்காலஜிக்கலா ஒரு அன்பு, கனிவு, கண்டிப்பா அது வந்துட்டு எனக்கு அந்த உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து நீ இந்த இதுல போ, அந்த இதுல போன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து தள்ளி விடுவாங்க. இல்ல அவங்க சொல்ல அவங்களுடைய எதிர்ப்பை மீறி நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க பண்றீங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். வினோதினி, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி? நம்ம யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களை வந்து நான் டச் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேஷண்டா வராங்கன்னா நாங்க தான் உங்களை டச் பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிறப்போ அந்த சேவை எங்களுக்கு பிடிச்சுதான் நாங்க செய்யறோம். எனக்கு நிறைய டாக்டர்ஸ் கூட பேஷண்ட் வந்து டச் பண்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு. ஆனா அவங்க கூட செய்யாத பணியை நாங்க செய்யறோம், நீங்க செய்யற. அப்போ ஒரு டாக்டர் தான் உயிரை காப்பாத்துறாங்க அப்படிங்கறத தாண்டி நீங்க இல்லைன்னா டாக்டர் இல்ல, டாக்டருக்கு வேலை இல்ல, பேஷண்ட் வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் தானே? அப்படி சொல்ல முடியாது. இப்போ டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறது நீங்க, ஒரு பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டை கவனிக்கிறது நீங்க, வேலைக்கு மருந்து கொடுக்கறது, ட்ரிப்ஸ் கொடுக்கறது எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. அப்போ அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம். டாக்டரோட நாங்க பேஷண்ட் கூட ரொம்ப அட்டாச்சா இருப்போம். பிளஸ் அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே எங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்களும் கன்வே பண்ணுவோம், பேஷண்ட் சைட்ல இருந்து டாக்டருக்கு கன்வே பண்ணுவாங்க. ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கறது டாக்டர்ஸ், அவங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றது. ஸோ அவங்களோட இணையான ஒரு பணியை நீங்க செய்றீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப சின்னமணி, நீங்க சொல்லுங்க, இந்த ஃபீல்ட்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க உவந்து இந்த சர்வீஸ் மனப்பான்மையோட வந்திருக்கீங்க. ஆனா எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதுல வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப இங்க பேஷண்டால வந்து கண்டிப்பா நீங்க வந்து சேலஞ்சஸ், சவால்களை எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு? நிறைய பிரச்சனைகள் இது வரும். அதை நான் ஹாப்பியா தான் எடுத்துப்போம். ஒரு பேஷண்ட்டுக்கு நிறைய சைக்காட்டிக் பேஷண்டா கூட இருப்பாங்க, சம்டைம் சைக்காலஜிக்கலா. இப்ப பேஷண்டே இருக்காங்க, சில மெடிசன் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க, சில டயக்னோசிஸே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க டிப்ரெஷன் ஆயிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவா எங்க கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. ஆனா அதான் அவங்க கிட்ட அவங்க சைகையிலே போய் பேசி அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஹாப்பியா இருக்கும். அந்த பேஷண்டே வீட்டுக்கு முற்றிலும் குணமாயி போகும்போது அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அன்னைக்கு அந்த ஃபீல் வந்து நம்ம அன்னைக்கு படிக்க வேணாம்னு நினைச்சோம், இது படிச்சதே வந்து எனக்கு ரொம்ப நம்மளால ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்படுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ஐசியூ ஸ்டாஃப். அது இல்லாம சில பேஷண்ட்டுக்கு எல்லாம் வந்துட்டு ஐசியூ ஸ்டாஃப் நீங்க. ஓகே, இன்டென்சிவ் கேர் யூனிட். ஓகே. அப்போ வந்து சில பேஷண்ட்டுக்கு எல்லாம் சிபிஆர் கொடுத்து நம்ம ரிவர்ட் பண்றது, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு நாங்க எங்க குரூப் டீம் டாக்டர்ஸ்ங்க, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்க பேஷண்ட்டுக்கு சரியான நேரத்துல சரியான கேர் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு குணமாயி போகும்போதும் அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
அது ஒரு சேலஞ்சா நான் எடுத்துக்குவேன். சேலஞ்சா எடுத்துப்பீங்க. வினோதினி, நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து நீங்க கொடுக்குற அந்த அன்பு, கனிவு, பரிவுல வந்து ஒரு பேஷண்ட் குணமாயி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பேஷண்ட் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி, அம்மா நீதாம்மா என் உயிரை குணப்படுத்துற, டாக்டர்ஸ் ஒரு பக்கம் இது பண்ணாலும் நீ என்ன அப்படி பார்த்துக்கிட்டம்மா அப்படின்ற அந்த நன்றி உணர்வு வந்து பின்வரும் காலங்கள்ல அது தொடர்ந்து கண்டினியூ ஆகுது அவங்க? ஆகுது மேம். ரிவ்யூ வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட் நான் இந்த ஸ்டாஃப் இங்க பாத்துக்கிட்டாங்களே அவங்க எங்க இருக்காங்கன்ற மாதிரி கேட்கறது அளவுக்கெல்லாம் நாங்க வந்து நல்லா பேஷண்ட் கூட அட்டாச் ஆயும். அவங்க வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டத்தோட வருவாங்க. நம்ம குணமாயிடுவோமா அப்படின்ற மாதிரி வருவாங்க. நாங்க வந்து அட்மிஷன் போட்டு பேஷண்ட் கேர்லாம் கொடுத்து பேஷண்ட் வீட்டுக்கு போறப்போ செட்டில் ஆகி போறப்போ அவங்க ஒரு சந்தோஷமா எங்களுக்கு வந்து நாங்க வரமா உங்களாலதான் நாங்க உயிர் பொழைச்சோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமா போறாங்க பாருங்க. அந்த ஹாப்பிக்கு உலகத்துல எல்லையே கிடையாது. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நாங்க இந்த ஃபீல்டுக்கே வந்தது. அந்த ஒரு ஆத்ம திருப்தி, அந்த சந்தோஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. இது மாதிரி ஒரு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு பணிக்கு வந்து எவ்வளோ கோடிக்கணக்கான செவிலியர்கள் நம்ம நாட்டிலேயே இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற செவிலியர்கள் தான் உலக அளவில், ஐரோப்பா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், வளைகுடா நாடுகளாகட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ ஜெர்மனி, நெதர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிக்கு கூட நம்ம நாட்டிலேருந்து அவ்வளோ நர்சஸ் போகிறாங்க. ஸோ அது ஒரு எதனால அப்படின்னு சொன்னால் நீங்கள் காட்டுற அக்கறை, நீங்கள் காட்டுற பரிவு, அந்த கனிவு, அந்த உபசரிப்பு, அவங்கள நடத்துகிற விதம், இதுதான். இப்போ இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் குணமாகி போகும்போது நீங்கள் அவ்வளோ ஒரு சிலாகிச்சு சொல்கிறீங்க, அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க. ஆனால் இதே பேஷண்ட் மூலமாக கூட நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. கைண்ட் ஆஃப், அதாவது நாங்களாம் நிறைய படிக்கிறோம். சில பேஷண்ட் வந்து அந்த ஸ்டீராய்டு இந்த மாதிரி எடுக்கிறதுனால அவங்க வந்து மனதளவில், உடல் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதோட ரியாக்ஷனாக வந்து உங்ககிட்ட நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எல்லாம் பேசுவாங்க, வெர்பலாக இது பண்ணுவாங்க, திட்டுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வேணும் மேம். அதே மாதிரி பேஷண்ட் எல்லாம் அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் அவங்க எவ்வளவுதான் நம்மள வந்து ஒரு அக்ரெசிவா இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டதே வந்து பாத்தீங்கன்னா நர்சிங்ல சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தான். அதை நம்ம அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கும் பேஷண்ட் நல்லாயி போவாங்க மேம். சரியான ட்ரீட்மெண்ட்டும் எந்த பேஷண்டையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், கன்ஃபார்மா பண்ண முடியும். பொறுமை இருந்தா பண்ணலாம். சின்னமணி, நீங்க சொல்லுங்க. இது மாதிரி அசாதாரண சூழ்நிலையில பேஷண்ட் நீங்க ஹேண்டில் பண்ணி அது வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்த ஒரு அனுபவம்? ஒரு கேஸுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. இங்க நல்லா இல்லைன்றதுனாலதானே அவங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. ஒரு கேஸும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பேசஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணி அதுல ஒரு சேலஞ்சா நம்ம பண்ணி அவங்களை வீட்டுக்கு நம்ம அனுப்புறதுதான் நம்மளோட சகிப்புத்தன்மையும் பொறுமை தன்மையும். இப்போ நீங்க பேஷண்ட்டை வந்து கவனிக்கிறீங்க, பேஷண்ட் கூட அட்டெண்டர்ஸ் இருப்பாங்க, சரியா? அந்த அட்டெண்டர்ஸால உங்களுக்கு நிறைய ஏன்னா என்னம்மா இதை பண்ற, நீ டைமுக்கு வர மாட்டியா, இந்த இதை போட மாட்டியா, நீ எங்க போயிட்ட, எவ்வளவு நேரம் தேடுறது, அதாவது பேஷண்ட்டை நீங்க பாக்குறத விட இந்த அட்டெண்டர்ஸோட அவங்களோட ஃபீலிங்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றது ஒரு சேலஞ்ச் அப்படி வைக்கலாம். அதுமா அவங்க கிட்ட நீங்க என்ன மாதிரி ஃபேஸ் பண்றீங்க? கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம் மேம். அப்ப சந்திக்கும் பொழுது சில டைம் வந்து நாங்க அந்த பேஷண்ட் இல்லாம எமர்ஜென்சியா இன்னொரு பேஷண்ட், அவங்க பக்கத்துல உள்ள பேஷண்ட், நாங்க எமர்ஜென்சியா எங்க டீம் வந்து போய் பண்ணும் பொழுது அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்லம்மா நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், நாங்க தெரியாம சொல்லிட்டோம்மா, நீங்க இவ்வளவு அழகா எல்லாரும் வந்துட்டு கஷ்டப்படுறீங்க, நைட்டும் பகலுமா இது பண்ணி எங்களுக்காக ரொம்ப மத்த பேஷண்ட் எங்களெல்லாம் சரியா கவனிச்சுக்கிறீங்க, நான் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திட்டின இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அப்ப அமைதியா இருந்துட்டு அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுப்பாங்க. ஓகேமா, நீங்க முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலே அது எங்களுக்கு ஓகேவா புரிய வச்சு சமாதானம் ஆயிடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறத பேசிட்டோம் அப்படிங்கறத வந்து நாங்க பொறுமையா இருப்போம். ஏன்னா வந்துட்டு இந்த ஃபீல்டுல இருக்கோம் நம்ம. அவங்க எந்த துயரத்துல வந்தாங்கன்னு தெரியாது. சில பேர் வந்துட்டு என்னன்னா வீட்டு அடகமானம் வச்சிருப்பாங்க, நிறைய அமௌண்ட் செலவாகும் இல்லையா. ஒவ்வொரு சூழ்நிலையில ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த டைம்ல நம்மளும் எழுத்து பேசிடக்கூடாது. அவங்க என்ன பேசுறாங்கிறத முதல்ல கேட்டுட்டு அவங்களுக்கு நான் பொறுமையா சொல்லி புரிய வைப்பேன். புரிய வச்சதுக்கு அப்புறம் ஓகேம்மா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு,
அப்படிங்கறத அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. சின்னமணியை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்குவமா ஒரு பேஷண்ட் வந்து ஹேண்டில் பண்றது வந்து நீங்க பேசும்போதே தெரியுது. இதோட இன்னொரு பக்கம் இப்போ நம்ம நாட்டில் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேல நிறைய ஹராஸ்மெண்ட் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் வடிவத்தில் இருக்கு. நீங்க 2 பேருமே இப்போ இங்க வந்து செவிலியர்கள், இளம் வயது செவிலியர்கள். இப்போ இங்க வர பேஷண்ட் மூலமாகவோ இல்லை வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் மூலமாகவோ ஏதாவது வெர்பல் ஹராஸ்மெண்ட் இல்லை உங்களை கிண்டல் பண்றது இல்லை சீன்றது அந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? நாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் மேம். ஆனா நாங்க வந்துட்டு இப்ப எங்க கூட ஹவுஸ் கீப்பிங், நைட் டியூட்டி எல்லாம் பாக்குறோம், டே ஷிஃப்ட் பாக்குறோம். இப்ப ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் இருப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருப்பாங்க, சூப்பர்வைசர் சார் அப்படி இருப்பாங்க. அவங்க கிட்ட நாங்க எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ண முடியுமோ, இந்த பேஷண்ட் இப்படி இருக்காங்க அதுக்கு மாறாக நாங்க இது பண்ண மாட்டோம். இவரோட பார்வை சரியில்லை, இவரோட ஸ்பீச் சரியில்லை, சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூட வந்து இங்க பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாங்க பார்க்கும்போது இவங்களோட பார்வை சரியில்லை, இவங்களோட ஸ்பீச் சரியில்லை சார், இவங்களை கொஞ்சம் ஸ்மூத்தா வெளியில ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கிற அட்டெண்டர்ட்ட வந்து நாங்க சொல்லி புரிய வச்சு அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிடுவோம் மேம். இப்போ பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் இவங்களெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க இங்க இருக்கிற ஸ்டாஃபோட உதவியினால. ஓகே, இப்போ கொல்கட்டால ஒரு மருத்துவ மாணவி ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து சிலவங்களால வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விபரீதம் நடந்தது. இது மாதிரி இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ், அதாவது இங்கே ஜென்ரலாக நான் இங்கேன்னு சொல்லலை, ஜென்ரலாக இது மாதிரி செவிலியர்கள் வந்து அங்கே அவங்க பணி இடங்கள்லேயே நிறைய இது மாதிரி பிரச்சனைகளை சவால்களை எல்லாம் எதிர்கொள்கிறாங்க. அது மாதிரி சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு உளவியல் அந்த அது என்ன சொல்ல ஒரு ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்குதா அப்படிங்கிற என்னோட கேள்வி. கண்டிப்பா இருக்கு, அதை நாங்க ஹேண்டில் பண்ணிடுவோம். ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இது அது மாதிரி ஃபேஸ் பண்ணவங்க அது மாதிரி நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்களா? சப்போர்ட்டா இருந்திருக்கோம் மேம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா செவிலியர்களுக்கு வந்து அதிக நேரமா வேலை, 8 மணி நேரத்தை விட 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை, நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது. அப்புறம் நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த பணியாளர்கள் மூலமாக செவிலியர்களை வந்து பணியில் எடுத்து பணி நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற நிறைய காரணங்களுக்காக நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் வந்து நிறைய நடக்குது. அரசு அவங்களுக்கு கொடுக்குறதில்ல, அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு திருப்தியான வேலை, உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்குது, ஒரு நோபல் ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு நீங்கள் பெறுகின்ற ஊதியம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குது, அது மன நிறைவை தருதா? இல்லதான் மேம், நம்ம ஊர் நியர்பையா இருக்கிறதுனால நம்ம வீடுங்க பக்கத்துல. இன்னொன்னு எங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிட்டு எங்க கரியருக்காக குழந்தைங்க லைஃப் இருக்குல்ல, அதனால எங்க கரியர் கொஞ்சம் அப்படி இப்படி விட்டுட்டு நமக்கு இங்க எங்க பெஸ்டா இருக்கோ அதுல நாங்க செலக்ட் பண்ணி வீடு நியர்பையா அப்படி செலக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டிட்டோம் மேம். இது வந்து பிரைவேட் செக்டார்ல உள்ளது. கவர்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து சேலரி இல்லாம நிறைய ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துடுறாங்க. இந்த பணி நிரந்தரம் பண்றோம், ஊதியத்தை உயர்வு மந்த்துக்குள்ள ஏஎன்சி முடிக்கணும், இந்த மந்த்துக்குள்ள பிஎன்சி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. அதே மாரி அவங்க பண்றாங்க, இரவு பகல் பார்க்காம பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சேலரி எல்லாம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இருக்கிறதுலயே எங்களோட சேவை தான் வந்துட்டு பெண்ணா இருந்தோம் நாங்க ஃபேமிலியும் பாத்துக்கணும், பிளஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கணும். அப்படின்னா நாங்க வந்து மென்டலியாவும் பிசிக்கலாவும் நல்லா இருந்தா மட்டும்தான் பேஷண்ட்டு நல்லா குணப்படுத்தி போக முடியும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்தா ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் மேம். அது கிடைச்சதுன்னா இன்னும் ஓகேவா இருக்கும். சரி, நம்ம இப்படி ஓடிட்டே இருக்கோம், வீடையும் பார்க்கணும் ஹாஸ்பிட்டலையும் பார்க்கணும் போது ஓடிட்டே இருக்கோம். அப்போ கரெக்டான சேலரி கொடுத்தா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். சரி, ஓகே, சேலரி வாங்குறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லபடியா நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், ஹாஸ்பிட்டலையும் பார்த்துக்கலாம்னா மென்டலியா ஃபீல் ஆகும் நல்லா. இப்போ வந்து சின்னமணி சொன்னபடி அந்த சேலரிங்கிற ஒரு பார்ட்டில் அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து திருப்தியான ஒரு சேலரி இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு உள்ள குமுறலாக உங்களுடைய உள்ள ஓட்டமாக இருக்குது. இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இருக்கிற செவிலியர்களுக்கு ரொம்ப ஆஃபர் இருக்குது, ரொம்ப டிமாண்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னபடி அமெரிக்க, யூரோப்பிய வளைகுடா நாடுகளில் வந்து நம்ம தமிழ்நாடு, எஸ்பெஷலி கேரளா, தமிழக பெண் செவிலியர்களுக்கு ரொம்ப டிமாண்ட். ஏன்னா அவங்க அவ்வளோ அன்பா, அவ்வளோ கருணையா, அவ்வளோ அக்கறையா, தன்னலம் இல்லாம அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்யறதுனால அவங்க கொடுக்குற அந்த கேர் வந்து மற்ற எந்த நாட்டில் உள்ள செவிலியர் கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களோட வைக்கிற ஒரு கருத்தா இருக்கு. இப்போ இதே செவிலியர்களுக்கு அங்கெல்லாம் நல்ல சேலரி. இப்போ நீங்க வந்து இங்கிலாந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்க டாக்டர்ஸ் வாங்குற சேலரியை விட அங்க வாங்குற சீஃப் நர்ஸும் அங்க நர்ஸும் தான் நிறைய சம்பளம் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல அந்த நர்ஸுக்கு வந்து
அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்களுடைய குழந்தைங்களும் அங்கே போகலாம், டிபெண்டன்ட் வீசால போகலாம். அந்த குழந்தைங்களுக்கு அங்கே ஃப்ரீ எஜுகேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே, அக்காமடேஷன் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ஒரு ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாக ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் வந்து அங்கே வாழ்கிறாங்க. ஸோ இங்கே வெளிநாட்டில் வந்து இவ்வளோ ஆஃபர் இருக்குது, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற போது எல்லாராலையும் அங்கே போக முடியலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் உங்ககிட்ட இருக்குதா? இருக்கு மேம். அங்க போனா வந்துட்டு நம்ம சேலரி அதிகமா ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஃபேமிலியில இருந்து இங்க எங்களுக்கு இப்போ வந்து இங்கிலாந்துல ஃபேமிலியை கூட்டு போகலான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை நீங்கனால இங்கிலீஷ் பேசணும், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆனா முதல்ல செலவு பண்ணி போறதுக்குள்ள பணம் வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ரெடி பண்ண முடியலைங்கிறது ஒரு டிராபேக் இல்லையா? இது தவிர நீங்க ஒரு நர்ஸா நீங்க என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்து உங்களால வந்து டாக்டர் படிக்கிற அளவு டாக்டர் படிக்கிறதுக்கு செலவு பண்ற அளவு உங்க ஃபேமிலியில வருமானம் இல்லை, இல்லைன்னா அதோட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ண முடியல, அதனால இது போதும் அப்படின்னு இதுக்குள்ள சுருக்கிக்கிட்டீங்களா, இல்ல இதுவே போதும் நீங்க வந்தீங்களா? அப்படி சொல்ல முடியாது மேம். எங்க வீட்டுல நான் 5 பொண்ணு, நான் 4வது பொண்ணு. என்ன பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சதே எனக்கு ஒரு பெரிய கிஃப்டா எங்க அம்மா அப்பாவை நினைக்கிறேன் நான். 5 பொண்ணுங்களை படிக்க வச்சதே பெரிய விஷயம். அதுல வந்து இப்போ எல்லாருக்கும் வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க. அவங்கள டாக்டருக்கு படிக்க வைக்கிறது எங்க வீட்டுல நாங்க 6 பேர், 5 பொண்ணு ஒரு பையன், எங்களை 6 பேர் படிக்க வச்சது அந்த பைசாவுக்கு சமம் மேம். அதுவே நான் பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். சிறப்பு சிறப்புமா. இப்ப 2 பேருமே கும்பகோணத்துல இருக்கிற பாமா சுப்பிரமணியம் நினைவு மருத்துவமனையில வேலை செய்யறீங்க. இங்க வேலை செய்யறதை எப்படி நினைக்கிறீங்க? ஓகே தான் மேம். இந்த ஹாஸ்பிட்டல் ஓகே தான். சார் எம்டி சார் வந்து நல்லாவே எல்லாரையும் ரொம்பவும் வந்து இது பண்ண மாட்டாங்க, கரெக்டா எங்களை வந்து ஹேண்டில் பண்றாங்க. நாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா மேனேஜர் சார் சொல்லி அதை வந்து பாஸ் பண்ணுவோம். எங்களுக்கு கரெக்டா போதுமான ஊதியம் வந்து எல்லாருக்கும் ஓரளவு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணா எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. மத்தபடி ஓகே தான் மேம். சார் ஓகே தான். ஓகேங்க, சொல்லுங்கம்மா. எங்களுக்கும் இங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப பெருமையா தான் மேம் இருக்கு. சேலரி வந்து சாட்டிஸ்ஃபைடுமா. அப்புறம் வந்து கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹாப்பியா நல்லா பேசுறாங்க. அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ்ல ஆமா ஆமா எல்லாமே நீங்க கம்ஃபர்ட்டபிளா நாங்க ஃபீல் பண்றோம். ஓ சிறப்பு. நீங்க வந்து உங்களை மாதிரி இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, அந்த காலேஜ் முடிச்சுட்டு நர்சிங் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பிள்ளை, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்ண நினைக்கிற ஒரு பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா மேம், முன்னாடி உள்ள காலத்துல வந்து நர்ஸ்னா அப்படி பாப்பாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வரும், மூவிஸ்ல எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆனா அதெல்லாம் மாறி இப்ப ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வேணுங்கிற வந்து எஜுகேஷன் வந்து போயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் வந்து டெக்னாலஜி வளர வளர ஃபுட் பேட்டர்ன் மாறுது. அப்ப பேஷண்ட்ஸ் அதிகமா வரதா செய்யறாங்க. அப்ப பேஷண்ட் அதிகமா வரும் பொழுது நிறைய ஸ்டாஃப் நமக்கு தேவைப்படுவாங்க. அந்த ஸ்டாஃபோட கேர் வந்து இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டாஃப் இல்லாம நம்ம பேஷண்ட் ஸ்டாஃப் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கிறனால நீங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொரு துறைக்கும் நிறைய வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி ஆகும்போது அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும்னா, இன்னும் நல்லா பேஷண்ட்டுக்கு சரியான கேர் கிடைக்கணும், சரியான அப்ரோச் வந்து போய் ரீச் ஆகணும் அப்படிங்கறத என்னோட வாழ்த்துக்களா தெரியும். சிறப்பு. நீங்க சொல்லுமா. நல்லபடியா அந்த துறையில வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி காட்டணும் தான் மேம் நான் சொல்லுவேன். என்ன நேயர்களே, பாத்தீங்களா, 2 அருமையான செவிலியர்கள் அவங்கள உளப்பூர்வமாக இந்த துறையில தன்னை அர்ப்பணிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. அவங்க கேட்கறது ஒண்ணுதான், கொஞ்சம் சம்பளத்தை மட்டும் அவங்களுக்கு கூட கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா வேலை செய்வாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த துறையில இருக்கிற எல்லா செவிலியர்களும் ஒரே குறைபாடு இதுதான். இன்னொன்னு நேரம் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யறாங்க, கொஞ்சம் குறைச்சா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காக சரி சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நிறைய வேலை வாங்கினேன்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ற பணிக்கு வராம இருந்துடாதீங்க. எல்லாரும் வாங்க. எவ்வளவு பேர் முன்னாடி வருவீங்களோ அவ்வளவு தூரம் இந்த சமூகம் மேம்படும், இந்த நோயாளிகள் இன்னும் அதிகமா குணமாகி வீட்டுக்கு போவாங்க, இந்த நாடும் சிறப்படையும். நம்முடைய அரங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகா முன் வச்சிங்க. கண்டிப்பா இது வந்து புதுசா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு ஊன்றுகோலாக அமையும். உங்க 2 பேருக்குமே எங்களோட தீகா தர்ஷன் சேனல் சார்பாக நன்றி. நேயர்களே, ஒரு அருமையான ஒரு பேட்டியை பார்த்தீங்க இல்லையா? மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.